மாணவர்களுக்கு வணக்கம். 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்ல அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ். ஆல்சோ நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன, நம்ம முதல்ல இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டாவே ஆன்சர் ஈஸி. புக்கில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஏ பி சி டி இ எஃப் இந்த மாதிரி அப்பில் போகுது. அப்படி போயிட்டே இருந்தால் அது அசெண்டிங் ஆர்டர். 1 2 3 வச்சு சொல்லாமே. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது ஸ்மால் நம்பர்லேருந்து லார்ஜ் நம்பர் நோக்கி போகிறது அசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படி லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் நோக்கி வர்றது டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஆல்சோ நீங்கள் 4th 3rd ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ascending order of number is arranging the number from the smallest to the greatest. அதுதான் smallest to the greatest, அதுதான் ascending order to the number அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ascending order ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. arrange the given number in ascending order number. என்ன கொடுத்துருக்காங்க? 413 43 986 38,490 8,490. ஸோ இதில் நீங்கள் அசெண்டிங் நம்பரில் எழுதணும். ஸோ 1 2 3 அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குரூப்பாக நம்பர் கொடுக்கும்போது 5 நம்பர்ஸ் ஆர் 6 நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டிஜிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஹவு மெனி டிஜிட்ஸ்? இங்கே 3 டிஜிட்ஸ், இது 2 டிஜிட்ஸ், இது 3 டிஜிட்ஸ், இது 5 டிஜிட்ஸ், இது 4 டிஜிட்ஸ். 1 2 3 இங்கே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது, இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் இருந்தால் வெரி ஈஸி. ஸோ இப்போ இது என்ன டிஜிட்ஸ்? இது வந்து 2 டிஜிட் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம டிஜிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது எத்தனை டிஜிட் நம்பர்? 2 டிஜிட் நம்பர். அப்போ 2 டிஜிட் நம்பர், இது 3 டிஜிட் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரும் போது வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர் 43. இப்போ 43 ஃபஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 413 3 டிஜிட் நம்பர். ஓகே, அடுத்து 3 டிஜிட் நம்பரில் இப்போ 3 டிஜிட் நம்பர் இருக்குது. இது ரெண்டில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டர் பார்க்கும்போது நீங்கள் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து வரக்கூடாது, இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து வரணும். இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து என்ன இருக்குது? 9 இருக்குது. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் இது 4. அப்போ 413, இது 986. ஓகேவா, இங்கே 8,490, இது 4 டிஜிட் நம்பர், இது 5 டிஜிட் நம்பர். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங். அசெண்டிங் ஆர்டர்னா புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க? டிசெண்டிங் ஆர்டர்னா லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து கிரேட்டஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். இங்கேயும் நீங்கள் கிரேட்டஸ்ட் நம்பர் பார்க்கும்பொழுது சேம் டிஜிட்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். அது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் அடுத்த டிஜிட் போகணும். ஓகே, இங்கே டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஹவு மெனி டிஜிட்ஸ் இருக்குது? இதில் 3 டிஜிட் இருக்குது, இதில் 4 டிஜிட் இருக்குது, இதில் 5 டிஜிட் இருக்குது, இதில் 2 டிஜிட் இருக்குது, இதில் 4 டிஜிட் இருக்குது. ஸோ இது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு போகணும். இங்கே கொடுத்துருக்காங்களா டெஃபினேஷன், கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு போகணும். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கும்போது இங்கே 5 டிஜிட் தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ 5 டிஜிட் ஒன்றே தான் இருக்குது. அப்போது கிரேட்டஸ்ட் நம்பர் 81,343. அடுத்து 4 டிஜிட் நம்பரில் 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 நம்பரில் ஃபஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட்? 9 கிரேட்டஸ்ட். ஸோ 9,040, அடுத்து 4,090 எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு 195 இருக்குது. அப்போது இது 3 டிஜிட், இது 2 டிஜிட். அப்போ 3 டிஜிட் தான் பிக்கஸ்ட் நம்பர், ஏன்னா கிரேட்டஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் போகிறோம். ஸோ 195 95. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன சம்ஸ் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்களோ அந்த சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள், ட்ரை திஸ் அரேஞ்ச் த ஃபாலோவிங் நம்பர் இந்த அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அரேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 33,270, 1078, 137, 27,935. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஹவு many digits பார்க்கணும். ஸோ இங்கே 1 2 3 5 digits இருக்குது. அப்போ 5 digits இருக்குது. அப்போ 5 digit நம்பர் 2 நம்பர்ஸ் இருக்குது. எதில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுமே அதை அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் மேக்ஸ் நோட்டில் இந்த கொஸ்டின் எழுதிடணும். அடுத்து அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு ஹெட்லைன் எழுதிட்டு அசெண்டிங் ஆர்டர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் போகிறது. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 137. ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு ஹெட்லைன் எழுதிருங்க. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 137. ஸோ அடுத்து 1078. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே 5 டிஜிட் நம்பர், இதுவும் 5 டிஜிட் நம்பர். அதில் வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டை பாருங்கள். இங்கே 27 இருக்குது, இங்கே 33 இருக்குது. அப்போ 27 935. நெக்ஸ்ட்டு 33 270. இதை ஆர்டராக எழுதிடணும். அடுத்து டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னு டாபிக் எழுதிட்டு, டிசெண்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எது கிரேட்டஸ்ட் நம்பர், அப்போ 33 270. 33 270. இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாலாம் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. 33,270, இங்கே 27,935. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இங்கே 33க்கு இங்கே 27 இருக்குது. வெரி சிம்பிள். எது 27 கிரேட்டா 33 கிரேட்டா, அப்போ 33 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ 33,270, 27,935, 178, 137. ஓகே, ஸோ இதே மாதிரி 4 சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்கை செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடணும். சேம் மாடல் தான், ஹோம்ஒர்க்கை செஞ்சு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிடணும். அடுத்து எக்ஸசைஸ் 2.4. எக்ஸசைஸ் 2.4 என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த நம்பர் நேம். நம்பர் நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸி ஒர்க் தான். நம்பர் நேம் பாருங்கள், 11,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 11,000 எழுதிடணும். 11,000 அங்கே நம்பரில் இருக்குது, இங்கே நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும். நம்பரோட நேம் எழுதணும். இங்கே 34,000 இருக்குது. அப்போ 34,000. ஸோ இதே மாடலில் நீங்கள் மற்ற நம்பர் இங்கே இது கவுண்ட் பண்ணணும். 1s 10s 100 1000 10,000 லேக். அப்போ 1 lakh அப்படின்னு ரைட் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1s 10s 100 1000 10,000. அப்போ 98,364. நெக்ஸ்ட் இங்கே 1s 10s 100 1000 10,000. அப்போ 1000 அப்படிங்கும்போது 37,689. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 46,763. அப்போ என்ன வரும், 46,763. 1s 10s 100 1000 10,000 lakhs. அப்போ 4 lakhs. 1s 10s 100 1000 10,000 crore. 1s 10s 1000 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakh. அப்போ 12 lakhs. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ அதை 12 lakhs அப்படின்னு எல்லாமே நம்பரில் எழுதணும். இப்போ இங்கே 1 lakh இதே மாடலில் எழுதணும். 34,000 இங்கே 1 lakh, இங்கே 37,689 அப்படின்னு நான் நம்பரோட நேம் எழுதிடணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். அடுத்து ஆன்சர் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் கிவன் வேல்யூஸ் இன் அபாக்கஸ். என்ன கொடுத்துருக்காங்க, 3 10 crores கொடுத்துருக்காங்க, 7 crores, 6 10 lakhs. Okay, 6 10 lakhs, 7 lakhs, 4 10s and 7 ones கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் த கிவன் வேல்யூ இன் அபாக்கஸ். அபாக்கஸில் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ க்ரோரை பொறுத்த வரைக்கும் how many crores இருக்குது, இந்த அபாக்கஸில் 10 crore இங்கே ஆட் பண்ணிக்க, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்க, எக்ஸ்ட்ரா ஒரு காலம். க்ரோரு 10 crore. அப்போ 10 crore எத்தனை 10 crore இருக்குது, 3 10 crore இருக்குது. 1 2 3. அதே மாதிரி க்ரோர்ஸில் எத்தனை crore இருக்குது, 1 2 3 4 5 6 7 crores இருக்குது. 10 lakhsல 6 இருக்குது. 1 2 3 4 5 6. 7 lakhsல 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7.
10,000 இல்லை 1000 இல்லை 100 இல்லை 4 tens 1 2 3 4 tens 7 ones 1 2 3 4 5 6 7 7 ones இதான் நேமில் கொடுத்துருக்காங்க. இங்கே எழுத போனால் 10 lakhல 3 crore வந்து 7 crore 10 crore 3 crore 7 10 lakhல வந்து 6 lakhல 7 tensல 4 onesல 7. So அடுத்து find the place value of 7 and 4 of this number. இதனோட place value கண்டுபிடிக்கணும். place value என்ன 4 ones tens 100 1000 10,000 lakhs 10 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீ place value கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், இதை அபாகஸில் எழுதணும். அபாகஸில் எழுதும்போது ஸோ இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இதிலே சொல்லலாம் இதே மாதிரி ஒரு சம்முக்கு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்த சம்க்கு இந்த சம்க்கு நான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, இதை நம்பரில் எழுதிக்கணும். ஒன்ஸில் என்ன இருக்குது 0, ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 0, அடுத்த டென்ஸ் பிளேஸில் 1 இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 9 இருக்குது, தௌசண்ட்ஸ் பிளேஸில் 8 இருக்குது, 10,000 பிளேஸில் 7 இருக்குது, லேக்ஸ் பிளேஸில் 5, அடுத்து 10 lakhs பிளேஸில் 4, crore பிளேஸில் 3. அப்போது ones tens 100 1000 10,000 lakh 10 lakh crore. ஓகே, இப்போ பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பிளேஸ் வேல்யூன்னு போகும்போது 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, the place value of 7 is 70,000. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 is இங்கே என்ன இருக்குது 7 10,000 இருக்குது. அப்போ 7 into 10,000 70,000. அப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் இந்த சமக்கு என்ன எழுதணும், பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 is 70,000. ஓகேவா? அதே மாதிரி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 is 10 lakhs இருக்குது 40 lakhs வரும். இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 is 40 lakhs. 40 lakhsக்கு once 40 lakhs. ஓகேவா? அடுத்து ரைட் த நியூமரல் 1, அதாவது நியூமரல் எழுதணும். 1 crore 40,000 4, 1 crore 40,000 and 4ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நியூமரல் எழுதுவ, நியூமரல் எழுதுறதுக்கு 4, அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 4 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் எதுவும் இல்லை, தௌசண்ட்ஸ் பிளேஸில் எதுவும் இல்லை, 10,000 எதுவும் இருக்கா இல்லை, தௌசண்ட்ஸ் பிளேஸில் எதுவும் இல்லை, 40,000 இருக்கிறதுல 4 இருக்குது. அப்போது 40,000 அடுத்து 1 crore போயிட்டாங்க. 1 crore அடுத்த லேக் பிளேஸ்லேயே ஒன்றும் இல்லை, 10 lakh பிளேஸ்லேயே ஒன்றும் இல்லை, 1. இப்போ இதுதான் இதனோட வேல்யூ. ஒன்ஸு டென்ஸு 1000 10,000, ஒன்ஸு டென்ஸு 100 1000 10,000 லேக் 10 lakh crore. அப்போ 1 crore 40,000 4, இதுதான் இதனோட வேல்யூ. அடுத்து 64 lakhs and 3, 64 lakhs 3ன்னு எழுதணும். அப்போ 3 ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, டென்ஸ் பிளேஸில் எதுவும் இல்லை, தௌசண்ட்ஸ் பிளேஸ் 64 lakhs தான், தௌசண்ட்ஸ் பிளேஸில் எதுவும் இல்லை, 100 பிளேஸில் எதுவும் இல்லை, தௌசண்ட்ஸ் பிளேஸில் ஒன்ஸு டென்ஸு 100 1000, அடுத்து 10,000 லேக் பிளேஸில் என்ன இருக்குது 4 இருக்குது, 64 lakhs. அப்போது ஒன்ஸு டென்ஸு 1000, ஒன்ஸு டென்ஸு 100 1000 10,000 லேக் 10 lakh. அப்போது 64 lakhs ஆஃப் 64 lakhs and 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ரெப்ரசன்ட் இன் த அபாகஸ். இந்த அபாகஸில் பாருங்கள், இந்த நேமை அப்படியே நம்பர்ஸில் உள்ளதை நேமாக எழுதணும். 9 crore 52,000 நம்ம சொல்லியிருக்கோம், 52 lakhs. இந்த க்ரோரு இது 2 லேக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கணும், 52 lakhs 86,341. அதான் 9 crore 52 lakhs 86,341. ஸோ அதே மாதிரி இதுவும் எழுதணும், 2 crore 56 lakhs 79,438. ஓகே, அடுத்து how many lakhs and 100 are there in the numbers represented by the abacus the given above? How many lakhs இல்லை how many lakhs 52 lakhs கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லேக்ஸ் கொடுத்துருக்காங்க 52 lakhs கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஹண்ட்ரட்ஸ் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க 300s. ஓகே 52 lakhs 300s கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே எத்தனை லேக்ஸ் கொடுத்துருக்காங்க 56 lakh, ஹண்ட்ரட்ஸ் வந்து 4. ஓகே நெக்ஸ்ட்டு எஃப் சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் கிரேட்டஸ்ட் 4 digit number and smallest 5 digit number. greatest 4 digit number அப்படிங்கும்போது என்ன வரும், இது எப்படி ரைட் பண்ணணும்னா greatest 4 digit number அப்படின்னு எழுதிடணும். greatest 4 digit number, greatest 4 digit number என்ன வரும் 9999. smallest 5 digit number என்ன வரும் 10000. சம்முன்னா என்ன ஆட் பண்ணணும். அப்போ 10000 9999ல ஆட் பண்ணால் 999991 19,999. அடுத்து ரைட் த நம்பர் இன் அசெண்டிங் ஆர்டர். இது தெரியும், ஆல்சோ நம்ம பார்த்துருக்கோம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் செய்யணும். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் செய்யுங்க. இந்த 2 கொஸ்டின் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம ஆர்டர் செஞ்சுருங்க. ரைட் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 7,05,000 3 ones கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 7 lakhs அப்படிங்கும்போது லேக்ஸ் பிளேஸில் உங்களுக்கு தெரியலன்னா அபாக்கஸ் வர செய்யுங்க. அப்போ லேக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ 7 10,000 கொடுத்துருக்காங்களா இல்லை 7 lakhs 5,000 கொடுத்துருக்காங்க. லேக்ஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. 100 கொடுத்துருக்காங்களா இல்லை 10s கொடுத்துருக்காங்க. 1s கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எப்படி எழுதிக்கலாம், ஒன்ஸு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்ஸு 10s 100s 1000 10,000 லேக்ஸ். அப்போ லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 கொடுக்கல, 1000 கொடுத்துருக்காங்க 5, 100s கொடுக்கல, 10s 4, 1s 3. அப்போது 1s 10s 100 1000 10,000 லேக்ஸ். அப்போது 7 lakhs 5,043. இதான் ஆன்சர். ஆட் த 5,000 and 300s to this number. இந்த நம்பரோட 5,000 and 300 ஆட் பண்ணணும். எந்த நம்பரோட 1 3 4 5 இருக்குல்ல, இந்த கொஸ்டினை எடுத்து கீழே எழுதிடணும். எழுதிட்டு இந்த நம்பர் எடுத்து தனியாக எழுதிக்கணும். 1,34,510 அப்படின்னு எழுதிட்டு, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க 5,300 300s 5,000 and 300s 5,000 and 300s ஆட் பண்ணணும். 5,000 and 300s அப்படிங்கும்போது ஸோ கிளியராக 5,300 5,300 நம்பரை நியூமரில் எழுதிக்கும் 5,300 அவ்வளோதான். 5,300 எழுதும்போது இங்கே 1 digitலேருந்து எழுதணும் 0 0 3 5 அவ்வளோதான். இது ரெண்டு சம் பண்ண ஆன்சர் வந்துடும். 0 1 5 3 8 4 5 9 3 1. ஓகேவா? ஸோ இந்த மாடலில் செஞ்சிடணும். subtract the 6 digit number, subtract the smallest 6 digit number from the greatest 7 digit number. இப்போ smallest 6 digit number, smallest 6 digit number என்ன அப்படின்னு பார்க்கணும். smallest 6 digit numbers அப்படின்னு எழுதணும். smallest 6 digit numberங்கும் போது அங்கே என்ன வரும்னா 1 lakh வரும். 1 lakh வரும். 1 2 3 4 5 6. அப்போ smallest 6 digit number இதுதான். From the greatest 7 digit number. அப்போ greatest 7 digit number போது எது greatest 7 digit number இருக்கும்? greatest 7 digit number போது இதான் greatest 7 digit number. என்ன 1s 10s 100 அடுத்து 1000 10,000 lakhs 99 lakhs 99,999. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இதில் எழுதும் பொழுது மேலே கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதிட்டு டினாமினேட்டரில் 0 சாரி டினாமினேட்டரில் கீழே 0 0 0 1 lakh தானே 0 0 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் அதான் ஆன்சர். இங்கே 6 digit நம்பர், இங்கே 7 digit நம்பர். அப்போ 9 9 9 9 9 9 9 8 9. ஸோ இதை 98,000 99,000 98 lakhs of 99,993. ஓகே. ஸோ ஃபைனலாக என்ன வருது 98 lakhs of 98 lakhs 99,999 வருது. ஸோ இதான் ஆன்சர். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. எதுவும் டவுட் இருந்தால் கிளாஸில் கேட்கலாம். ஓகேவா?
இதில் நான் சொல்லியிருக்க ஹோம்ஒர்க்லாம் வாட்ஸ்அப்பில் செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.